Hi students, very good morning. In our previous session, we have seen anti-colonial movements in Africa. அதாவது ஆப்பிரிக்காவில் காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான எந்தெந்த இயக்கங்கள் உருவாச்சுன்றதை பார்த்தோம். அண்ட் டுடே செஷன் இஸ் போயர் வார்ஸ், அதாவது போயர் போர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இங்கிலாண்டில் காலனி உட்பட்ட பகுதிகளாக நேட்டல் அண்ட் கேப் காலனி இந்த ரெண்டு பகுதிகளும் இருந்தது. இந்த ரெண்டுமே என்னென்னா சுதந்திர நாடுகளாக இருந்தது. கேப் காலனி அண்ட் நேட்டல் இந்த ரெண்டுமே சுதந்திர பகுதிகளாக போயர் ஸ்டேட்ஸில் இருந்தது. ஆனால் டிரான்ஸ்வல் அண்ட் ஆரஞ்ச் இந்த ரெண்டுமே சுதந்திர அரசாக இல்லவே இல்லை. அதுக்காக ரொம்ப காலமாக போராடிட்டே வந்தது. ஸோ 1886 டிரான்ஸ்வல் பகுதியில் தங்கம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. 1886 டிரான்ஸ்வல் இந்த பகுதியில் தங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சதுனால அதை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷை சேர்ந்த தங்க சுரங்க வேலை செய்கிறவங்க என்ன பண்ணாங்க, அந்த பகுதிகளில் குடியேற ஆரம்பித்தாங்க, செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அண்ட் ஜோகன்ஸ்பர்க்லேயும் இருந்தாங்கன்னா அதை சுற்றி இருக்கிற பகுதிகள்லையும் பிரிட்டிஷும் அண்ட் சுரங்க தொழில் வேலை செய்கிறவங்களும் குடியேற ஆரம்பித்தாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபரில் தங்க இருக்கிறத கண்டுபிடிச்சதுனால பிரிட்டிஷும் அவங்க சுரங்க தொழில் செய்கிறவங்களும் ஜோகன்பர்க் சுற்றி இருக்கிற பகுதிகளில் குடியேறினாங்க. இதை வெறுக்க ஆரம்பித்தாங்க போயஸ். ஏன்னா போயஸ்க்கு சொந்தமானது தான் டிரான்ஸ்வல்ன்ற பகுதியும், அது இன்னும் இண்டிபெண்ட்டாக இல்லவே இல்லை, சுதந்திர அரசாக இல்லவே இல்லை. ஸோ இதனால் என்னென்னா அவங்கள வெறுக்கிறதுனால போயஸ் அந்த பிரிட்டிஷையும் சுரங்க தொழில் வேலையும் செய்கிறவங்கள வெறுக்கிறதுனால இவங்கள யூட்டிலேண்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. யூட்டிலேண்டர்ஸ்னால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஃபாரினர்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அயலவர்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ குடியேறினவங்க மேலே என்ன பண்ணாங்கன்னா, அங்கே செட்டில் ஆனவங்க மேலே அதிக வரிகளை விதிக்க ஆரம்பித்தாங்க போயஸ். யாரெல்லாம் புதுசாக அவங்க பகுதிகளுக்கு செட்டில் ஆகுறாங்கோ அவங்களுக்கு அதிக வரிகளை விதித்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் உரிமையும் கிடையாது. ஸோ அங்கே இருந்தவங்களுக்கு என்னென்னா ரேஷன் கார்டு அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது, அவங்க அரசியல் ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு உரிமைகளையும் கிடையாதுன்ட்டு போயஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க. யூட்லேண்டர்ஸில் இருந்தவங்க எல்லாமே அரசியல் உரிமைகள் பற்றின பேச்சுவார்த்தைகளில் எந்த ஒரு உடன்பாடும் இல்லாமல் இருந்தாங்க. யூட்லேண்டர்ஸ் அதாவது பிரிட்டிஷ் அண்ட் சுரங்க தொழில் அந்த ரெண்டு பேரும் என்னென்னா அரசியல் ரீதியாகவும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அவங்க உடன்படுறதா இல்லை போயஸ், அதனால் அதை கைவிட்டுடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவில் யார் அதிகாரமிக்கவங்கள் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை வந்துச்சு. யார்கிட்ட அரசியல் ரீதியான செல்வாக்கு இருக்கோ அவங்க தான் செல்வாக்கு படைத்தவர்கள் என்று சொல்லுவாங்க. பட் டிரான்ஸ்வரில் யூட்லேண்டர்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், பிரிட்டிஷ் அண்ட் சுரங்க தொழிலில் ஈடுபட்டவங்க தான் யூட்லேண்டர்ஸ்ன்ட்டு போயஸ் நினைக்க ஆரம்பித்தாங்க சொன்னேன். ஸோ யூட்லேண்டர்ஸ்க்கு என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் யார் அதிகாரம் படைத்தவங்க, போயஸா இல்லை பிரிட்டிஷை சேர்ந்தவங்களா அப்படின்ற ஒரு கொஷின் எழுந்திருக்கிறப்ப பிரிட்டிஷை தாக்கிறதுக்கு அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் போயஸ் கிட்ட இல்லவே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, ஆயுதமேந்தி போரிட ஆரம்பித்தாங்க போயஸ். ஆங்கிலேயர்களை பிரிட்டிஷை தாக்கி தான் அவங்கள இந்த இடத்த விட்டு நகர்த்த முடியும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சாங்க போயஸ். அதனால் 1899 தொடங்கிய இந்த போர், போயர் போர்ன்றது 1899 தொடங்குச்சு. 1902 வரைக்கும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் நடந்தது. தொடக்கத்தில் போயர்கள் ஸ்டார்டிங்கில் வின் பண்ணாங்க. ஸோ வின் பண்ணாலும் அதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தொடர்ந்து வின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தொடக்கத்தில் போயர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனால் 1900 ஸ்டார்டிங்கில் ஆங்கில படைகள் போயர்களை தோக்கடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எந்த இடத்துலனா பிரிட்டோரியான்ற பகுதிகளை தோக்கடிக்க ஆரம்பித்து அந்த பகுதிகளை கைப்பற்றினாங்க பிரிட்டிஷ். ஆங்கிலேயர்கள் போல் முடிந்துடுச்சு அப்படின்ட்டு நினச்சாங்க போயர்ஸ். ஆனால் போயர்கள் என்ன பண்ணாங்க, ஏன்னா போயர்ஸ் தோற்று போயிட்டாங்க, பிரிட்டோரியான்ற பகுதியையும் கைப்பற்றிட்டாங்க பிரிட்டிஷ். அதனால் என்ன பண்ணாங்க, போயஸ் தோற்று போச்சு, அதனால் இதுக்கப்புறம் சண்டைக்கு வரமாட்டாங்க நினச்சாங்க. ஆனால் போயஸ் என்ன பண்ணாங்கன்னா கொரில்லா போர் அந்த யுத்தியை கை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. கொரில்லா போர்னா என்ன தெரியும், மறைஞ்சிருந்து தாக்குதல், எங்கேருந்து வேணாலும் அவங்க தாக்குதல் செய்வாங்கன்றது சொன்னாங்க. இந்த மாதிரி 2 இயர்ஸ் இந்த போர் நீடிச்சது. போயஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் நடுவில் 2 இயர்ஸ் போர் நீடிச்சது. இதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் போயஸோட வயல்லையும் அவங்க பயிர் செஞ்ச இடத்தையும் நாசம் செய்ய ஆரம்பித்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் போயஸோட போயர் வீட்டில் இருந்த பெண்களையும் குழந்தைகளும் கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போட்டாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு அண்ட் மெடிசன்ஸ் இது வந்து பற்றாக்குறை, போதுமான அளவு கொடுக்காம அன்ஹைஜீனிக் கண்டிஷனில் இருக்க ஆரம்பித்தாங்க. அதனால் கிட்டத்தட்ட 26,000 போயஸ் மக்கள் வந்து இறந்தாங்க. ஸோ இந்த 2 போயர் நாடுகளையும் ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம பகுதிகளாக இணைச்சிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த 2 பகுதிகளையும், அதாவது டிரான்ஸ்வால் பகுதிகளையும் ஆரஞ்சு, இந்த 2 பகுதிகளையும் போயஸ் அவங்களோட பகுதிகளாக இணைச்சிக்கலாம் முடிவு பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் சுயாட்சி வழங்குகிறோம், போயஸ் கிட்ட அந்த பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாளில் நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக கொடுக்குறோம், சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லி தான் அவங்க பகுதியோடு இணைச்சிக்கினாங்க. ஆனால் 1907 டிரான்ஸ்வால், ஆரஞ்சு இந்த 2 பகுதிகளுக்கு நாடுகளும் முழுமையான பொறுப்பாட்சி வழங்கப்படும் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த 4 பகுதியும் நேட்டல், கேப் காலனி, டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்சு இந்த 4 பகுதிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒன்றியமாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 1909 இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட தென்னாப்பிரிக்கா சட்டம் என்ன ஆச்சுன்னா, கேப் டவுனில் ஒரு பாராளுமன்றத்தை அமைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க போயஸ். ஸோ இந்த 4 பகுதிகளுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. கேப் டவுனில் ஒரு பார்லிமெண்ட் அமைக்கணுன்றதை முடிவு செஞ்சாங்க. அதே மாதிரி அமைச்சாங்க. 1910 சவுத் ஆஃப்ரிக்கா, யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்றத ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் போயஸ் வார் எப்படி ஆரம்பிச்சது, அது எப்படி முடிவுக்கு வந்ததுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னலிஸ்ட் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் தேசிய அரசியல் பற்றி பார்க்க போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் இருந்தது. ஒன்று அதிக அளவு பிரிட்டிஷை சேர்ந்த யூனியனிஸ்ட் கட்சி அப்படின்ட்டு சொன்னாங்க. அதாவது அதிக அளவு பிரிட்டிஷ் மக்கள் இருந்தவங்கள யூனியனிஸ்ட் கட்சியோ, சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி அப்படின்ட்டு இருந்தாங்க, அவங்க ஆஃப்ரிக்கனர்ஸை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. ஸோ ஆஃப்ரிக்கனர்ஸ் அதிகமாக இருந்தவங்கள தென்னாப்பிரிக்கா கட்சி இருந்தாங்க. அதோட முதல் பிரதம மந்திரியாக யார் இருந்தாங்கன்னா, போதான்றவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, தென்னாப்பிரிக்கா கட்சியை சேர்ந்தவங்க வந்து என்னென்னா பிரிட்டிஷோட ஒத்துழைச்சு ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. தென்னாப்பிரிக்கா கட்சியை சேர்ந்தவர் தான் ஏற்கனவே போதான்றவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க பிரிட்டிஷோடு சேர்ந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் தென்னாப்பிரிக்கா கட்சியை சேர்ந்த வந்து போராட குணமிக்கிறவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷோட நாங்கள் ஒத்துழைச்சு ஆட்சி செய்ய விரும்பலை அப்படின்றதுக்காக அவங்களுக்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு பிரிவினரை சேர்ந்தவங்க தான் யாருன்னா ஹெர்சாக்ன்றவர். அவரோட தலைமை கீழே தேசிய கட்சி, சவுத் ஆஃப்ரிக்காவில் போராடும் குணமிக்க ஒரு பிரிவினரை சேர்ந்தவங்க தான் ஹெர்சாக். அவரோட தலைமையின் கீழே தேசிய கட்சின்ட்டு ஒன்று தொடங்கினாங்க. இந்த ஹெர்சாக்ன்றவங்க வந்து இரட்டை மேலாதிக்கம் கொள்கையை பின்பற்றுறவங்க. அதாவது கருப்பினர்கள் மீது என்னென்னா வெள்ளையர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தணும்னு நினச்சாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து பிளாக் பீப்புள்ஸ் மேலே ஆதிக்கம் செலுத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மனப்பான்மை அவருக்கு என்ன இருந்ததுன்னா, வெள்ளையர்கள் மீது ஆஃப்ரிக்கனர்ஸ் மேலாதிக்கம் செலுத்தணும் அப்படின்ற எண்ணமும் இருந்தது. ஸோ 2 மைண்டடாக அவர் செயல்பட ஆரம்பித்தார். அதனால் 1920 என்ன ஆச்சுன்னா, நடந்த தேர்தலில் தேசிய கட்சி வந்து 44 இடங்களில் கைப்பற்றுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா கட்சி வந்து என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்கா கட்சி தலைமை ஏற்றவர் யாருன்னா ஸ்மட்ஸ். அவரோட தலைமையில் 41 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த டைமில் தான் என்னென்னா பிரிட்டிஷ் அதிக இடங்களில், ஸோ ஏற்கனவே 44 அவங்க தேசிய கட்சி வின் பண்ணிடுச்சு. ஆனால் ஸ்மட்ஸோட தலைமையில் 41 இடங்களில் தான் வின் பண்ணியிருக்கு. என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் அதிகமாக இருந்த யூனியனிஸ்ட் கட்சி நாங்கள் இவங்களோட கூட்டணி வச்சுருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்கா கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறோன்ட்டு ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்மட்ஸோட தலைமையில் ஒரு கட்சி உருவாக ஆரம்பிச்சது, ஆட்சி செய்ய ஆரம்பிச்சது. இதனால் போர்க்குணம் கொண்ட ஆஃப்ரிக்கனர்ஸ் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த தேசிய கட்சி ஸ்மட்ஸோட பக்கம் போயிடுச்சு. ஸோ போராட்ட குணமிக்கவங்க தான் ஆஃப்ரிக்கனர்ஸாக இருந்தாங்கன்ட்டு சொன்னேன். அவங்கக்கிட்ட இருந்தவங்க இப்போ பிரிட்டிஷ் கூட்டணி வைக்கிறதுனால என்ன பண்ணாங்க, அவங்க தலைமையில் ஸ்மட்ஸோட தலைமையில் போயிடுச்சு. ஆனால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க என்னென்னா, ஹெர்சாக் வந்து 2 மனப்பான்மை உடையவர்கள்ட்டு சொல்லிட்டோம்.
தேசிய கட்சி தென்னாப்பிரிக்கா கட்சி ஸ்மட்ஸோட தலைமையில் இருக்கிறப்ப என்னென்னா பிரிட்டிஷோட கூட்டணி வச்சதுனால அவங்க பக்கம் ஸ்மட்ஸு சாய ஆரம்பிச்சிட்டாரு, பிரிட்டிஷ்க்கு ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுதான் சவுத் ஆஃப்ரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் தேசிய கட்சி எப்படி உருவாச்சுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா போயஸ் வார்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் நேஷ்னலிஸ்ட் பாலிட்டிக்ஸ் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி பார்த்துருக்கோம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.